ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்பி குக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அது 1 kg அளவுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 250 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாமே 5 நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடானதும் 500 grams ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. 100 gram பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தனித்தனியாக வதக்கிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒவ்வொன்றும் நல்லா கலந்து விடணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வருங்க. அதனால் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 100 gram இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தனியாக நல்லா வதங்கணும். அப்போ தாங்க பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 500 grams தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டு அது குழஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சி பேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக சுடு தண்ணியில் ஒரு 15 வரமிளகா ஊற வச்சு மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே பிரியாணிக்கு நல்லா கொடுக்கும். இப்போது இதில் 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ரைஸை விட கறி கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். 1 கிலோ ரைஸுக்கு 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு இன்னும் நல்லா கொடுக்கும். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 200 gram அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஏற்கனவே சுடு தண்ணி வச்சுருந்தேன். அதிலிருந்து ஒரு 800 ml தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது இப்போ மூடி போட்டுடலாம், வேகட்டும். பாருங்கள், இந்த சைடில் நம்ம தண்ணி வச்சுருந்தோம், நல்லா கொதிச்சிடுச்சு. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் பார்த்துடலாம். பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் காரம், உப்பு எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
காரம் பத்தலைன்னா இன்னும் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸும் நம்ம வடித்து எடுத்துட்டோம். இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் எல்லாமே மெல்லமாக ஆட் பண்ணுங்கள், உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. மெல்லமாக இதே போல் கலந்து விடுங்க. லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பழைய தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரம் வச்சு வெயிட்டுக்கு மேலே தண்ணி ஏதாவது வெயிட்டாக வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பிரியாணி எப்படி வந்திருக்கு பாருங்கள். உதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம கலர் எதுவுமே சேர்க்கலை, பட் அது நல்லாவே கலரெல்லாம் கொடுத்துருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பர்ஃபெக்டாக நல்லாவே வந்திருக்கு. இது எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதே போல் நம்ம சேனலில் நிறைய பிரியாணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.